ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ். அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. பாதி ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கொய்யாப்பழம் அது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். அடுத்ததான் 10லேருந்து 15 கருப்பு திராட்சை, நம்ம எந்த திராட்சைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாழைப்பழம், அது ஒரே ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக தர்பூசணி, அதில் ஒரு 10லேருந்து 15 பீஸ் எடுத்துக்கலாம். இந்த பழங்கள் தான் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு எந்தெந்த பழங்கள் பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃப்ரூட்ஸை வச்சு தான் நம்ம இப்போ மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பழங்களை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 5 பழங்களை வச்சே நம்ம ஜூஸ் போட்டாலே மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் செமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதுளை பழம், அன்னாச்சி பழம், பப்பாளி பழம் இதிலெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கிவி பழம், ஆரஞ்சு பழம்லாம் சேர்த்திங்கன்னா ஜூஸ் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த 2 பழத்தை தவிர இந்த 8 பழத்தில் நீங்கள் எதை சேர்த்தாலும் ஜூஸு செமையாக தான் இருக்கும். கடைசியாக ஒரு அரை லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். ஜூஸ் கடையிலலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி போடுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஜூஸ் சில்லுன்னு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பழங்களை எல்லாம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஐஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே குடிக்கலாம். ஜூஸ் செமையாக தான் இருக்கும். ஆனால் நார்த் இந்தியன் ஸ்டைல் பார்த்திங்களா, நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கருப்பு உப்பு, அதாவது பிளாக் சால்ட்டை 1 டீஸ்பூன் அளவு கண்டிப்பாக எல்லா ஜூஸ்லேயும் ஆட் பண்ணிடுவாங்க. இந்த பிளாக் சால்ட் மாதிரியே இந்த ஜல்ஜீரா பொடியும் எல்லா ஜூஸ்லேயும் ஆட் பண்ணிடுவாங்க. இந்த ஜல்ஜீரா பொடியும் பிளாக் சால்ட்டும் இந்த ஜூஸுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ஏற்றி கொடுக்கும். இந்த ஜல்ஜீரா பொடியிலேயே இனிப்பு, புளிப்பு, கொஞ்சமாக காரம் எல்லாமே கலந்துருக்கும். அதனால் இந்த ஜூஸும் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டைலில் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.